பயணிகளின் கவனத்திற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு சேலம் ரயில்வே கோட்டத்தின் சார்பில் மதுரை ராமேஸ்வரம் இடையே இரவு ரயில் இயக்க வேண்டுமென தென்னக ரயில்வேக்கு மனு அனுப்பப்பட்டது. இதேபோன்று மதுரை கோட்டத்திலும் மதுரை கோவை மற்றும் கோவை ராமேஸ்வரம் என இருந்த 2 ரயிலை மதுரை ராமேஸ்வரம் என ஒரே ரயிலாக இயக்க வேண்டுமென தென்னக ரயில்வேக்கு மனு அனுப்பப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு முன் இருந்த சேவை தற்போது இல்லை. எனவே இந்த சேவையை மீண்டும் துவக்க வேண்டுமென ரயில் பயணியர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இதுகுறித்து கிணத்துக்கடவு ரயில் பயணியர் சங்கத்தினர் கூறியதாவது: மதுரை கோவை இடையே செல்லும் ரயிலில் பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ரயிலை மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பு செய்தால் கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ரயில் பயணியர் இந்த சேவையை பயன்படுத்த முடியும். மேலும் ராமேஸ்வரம் முதல் மதுரை வரை ஏராளமான ஆன்மீக தலங்கள் உள்ளதால் அதிகளவு பயணியர் வந்து செல்வார்கள். தொடர்ந்து பயணியர் பலர் வணிக நோக்கத்துடனும் பயணம் மேற்கொள்வர். தற்போது தினசரி கோவையில் இருந்து ஏராளமான அரசு மற்றும் தனியார் பஸ்கள் ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்படுகிறது. இதில் பெரும்பாலான பயணியர் சிரமத்துடன் சென்று வருகின்றனர். எனவே கோவை மதுரை ராமேஸ்வரம் ரயிலை இயக்க தென்னக ரயில்வே நிர்வாகம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு கூறினர்.